குயிக்காக ஒரு டின்னர் விலாக் பார்க்கலாமா? யாருக்கெல்லாம் இந்த காம்போ பிடிக்கும்? நல்ல சுட சுட தோசை, அது கூட மட்டன் எலும்பு சூப்பு ஊற்றி நல்லா ஊற வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். செய்யலாமா? மட்டன் சூப்புக்கு வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், சின்ன வெங்காயம் இருந்தால் அதை போட்டுக்கோங்க. நான் இல்லாததுனால பெரிய வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் போட்டு சாப்பர் பண்ணியிருக்கேன். அது கூடவே வந்து ஒரு அரை சைஸ் தக்காளி, அரை தக்காளி போதும், ரொம்ப தக்காளி தேவைப்படாது. அரை தக்காளி போட்டு அதையும் சாப் பண்ணி வச்சாச்சு. சோம்பு தூள் வந்து தனியாக வச்சுருந்தீங்கன்னா அதை எடுத்து வச்சுக்கோங்க. என்கிட்ட இல்லாதனால கொஞ்சமாக வந்து சோம்பை வந்து தட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு குக்கரில் நல்லெண்ணெய் தாராளமாக ஊற்றிக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து அதுலேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா போட்டு எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி அதையும் போட்டு நல்லா இது பண்ணிக்கணும். இப்போ வந்து கூடவே வந்து கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை, ஒரு 2 பச்சை மிளகா காரத்துக்கு அதை போட்டுக்கலாம். இதுக்கு வந்து மிளகாத்தூள் வந்து தேவைப்படாது. அதனால் பச்சை மிளகா வந்து 2லேருந்து 3 போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள். இப்போ நல்ல நெஞ்சு எலும்பு கறியை வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்ல பெப்பர், மிளகு சீரகத்தூள் நிறையா போட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு மல்லித்தூளும் போட்டு உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா பரட்டி விட்டுருங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு வரும்போது அந்த சோம்பு தூள் கூடவே வந்து தாராளமாக வந்து தண்ணி ஊற்றிடணும். வெந்ததுக்கப்புறம் தண்ணி ஊற்றினா அந்த வந்து டேஸ்ட் இருக்காது. அதனால் ஃபஸ்ட்டே தாராளமாக தண்ணி ஊற்றி மல்லி இலை போட்டு குக்கர் மூடி ஒரு 5-6 விசில் வந்து விட்டுருங்க. நல்லா அதோட எது வந்து இறங்கி வரணும், வெந்து இறங்கி வரணும். இப்போது ஒரு பேனில் மாற்றிட்டு கூடவே உப்பு தேவையான அளவு பெப்பர் போட்டு சிம்மில் ஒரு 15 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான மட்டன் சூப்பு வந்து ரெடி ஆயிரும். இது நார்மலாக அப்படியேவும் குடிக்கலாம், வந்து தோசைக்கும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வந்து தோசைக்கு தான் வச்சுருந்தேன். தோசை ஊற்றி இதில் சூப்பை ஊற்றி சாப்பிட்டா எத்தனை தோசை போகும்னே தெரியாது. கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி சிம்பிள் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.